வணக்கம். அதுவும் பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலை ஆகிய இரு மாதங்களில் பெய்து வரும். இதனால் பார்த்தோம்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் தேவையான தண்ணீர் தேவையானது பூர்த்தி அடைந்து வரும். இந்நிலையில பார்த்தோம்னாக்கா தற்போது நீலகிரி மாவட்டம் முழுவதும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் பார்த்தோம்னாக்கா சிங்காரா மாயார் போன்ற பகுதியில் அதிகமாக கால்நடை வளர்த்து வருகின்றனர். இந்த கால்நடைகளுக்கு போதுமான புற்கள் உணவு இல்லாமல் கால்நடைகள் அதாவது அந்த காஞ்ச புற்களை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்க சிங்காரா போன்ற பகுதியில் மழையே இல்லாத காரணத்துல மிகவும் வறண்டு, அதாவது அந்த நிலங்கள் எல்லாம் வறண்டு காணப்படுகிறது. தற்போது விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலங்களில் பயிர் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகி வரும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம்னாக்க அவர்கள் இந்த விவசாய நிலங்கள்ல பயிர் எதுவும் செய்யாமல் நிலங்கள் முழுவதும் வறண்டு காணப்படுகிறது. மற்றும் கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் கால்நடையும் பராமரிக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மேலும் அந்த பகுதியில் பார்த்தோம்னாக்க போதுமான உணவு, அதாவது கால்நடைகளுக்கு உணவு இல்லாமல் அவர்கள் கேரளா கர்நாடகால இருந்து மாவட்ட இந்த மாடுகளுக்கு தீவனங்கள் வாங்கி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இதனால் பார்த்தோம்னாக்க பாலுடைய விலையும் உயரக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அது மட்டும் பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக மலைக்காய்கறிகள் பயிர் செய்வார்கள். ஆனால் அந்த மலைக்காய்கறிகளுக்கு போதுமான தண்ணீர் இல்லாதால் சில சில விளை நிலங்கள் வறண்டு காணப்படுகிறது. அவர்கள் விவசாயம் செய்ய முடியவில்லை. மேலும் தற்போது அந்த விவசாயம் செய்துள்ள நிலங்களில் பார்த்தோம்னாக்க விலை பொருட்கள் அதிகரித்து காணப்படுகிறது. கேரட், பீட்ரூட், பீன்ஸ், முட்டைகோஸ் போன்ற காய்கறிகள் விலையும் அதிகரிக்கப்படுகிறது. இந்த நிலை சூழ்நிலை மேலும் இந்த மழை இல்லாத காரணத்தை உருவாகினால் நீலகிரி மாவட்டம் ஒரு பெரும் வறட்சி மாவட்டம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது.